ஸ்ரீஜா மேடமா? ஆமா, நான் ராம்வீர் பேசுறேன் மேடம். இப்பதான் அருணாக்கா கால் பண்ணி சொன்னாங்க. உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒருத்தரோட போட்டோ அனுப்புறேன். அவன் பேரு சஞ்சீவ். அவன் மும்பைல நடக்கிற பாக்ஸிங் காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக இப்ப மும்பை வந்துட்டு இருக்கான். மும்பைக்கு வர சஞ்சீவ் திரும்ப சென்னைக்கு வரவே கூடாது. பாக்ஸிங் காம்படிஷனா? லியாக்கத்து கூட நடக்க போற பாக்ஸிங் காம்படிஷன்லயா சஞ்சீவ் கலந்துக்க போறாரு? ஆமா. தானா சாக போற சிங்கத்தை நான் எதுக்கு மேடம் சுட்டுக் கொல்லணும்? என்ன சொல்ற மேடம்? மும்பைல இருக்கிற சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லு மேடம், லியாக்கத்தை எதிர்த்து பாக்ஸிங் பண்ணா என்ன ஆகும்னு. மொத அடியிலேயே நாக் அவுட் தான். எனக்கு அதெல்லாம் பத்தாது. வேற என்ன நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? லியாகத் சஞ்சீவ அடிச்சு பொணமாக்கணும். சஞ்சீவ் பொணமாகணுமா? என்ன சொல்றா இவ? அப்போ நிறைய பணம் செலவாகுமே மேடம்? எவ்ளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். எனக்கு காம்படிஷன் அப்போ லியாகத் கையால சஞ்சீவ் சாகணும். ஓகே மேடம். லியாக்கத்தோட அல்லக்கை எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரியே அந்த சஞ்சீவை காலி பண்ண சொல்லிடுறேன். ஓகே. தேங்க்யூ மேடம். என்ன ஸ்ரீஜா, சஞ்சீவ் கதையை முடிக்க போறியா? ஆமாமா, சஞ்சீவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பேசாம அவன் கதையை முடிச்சிடறதுதான் சரின்னு இப்ப எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. கடனை கட்டுறதுக்கு பணத்தை சம்பாதிக்க பாக்ஸிங் போற சஞ்சீவ் அங்கேயே சாகணும். சார், இதுதான் பாக்ஸிங் நடக்கிற பில்டிங். சரி, ரொம்ப நன்றிண்ணே. வந்ததுக்கு எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா ஆச்சு சார். நாங்க சார், நீங்க தமிழ்நாட்டுக்காரன்ற பாசத்துல சொல்றேன். சொன்னா கேளுங்க சார், திரும்பி போயிடுங்க சார். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க சார். நீங்க உள்ள போய் பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டா கண்டிப்பா உங்க உயிர் போயிடும் சார். சஞ்சீவ், நம்மளால இத்தனை நாள் பண்ண முடியாத விஷயத்த நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள பண்ணி முடிச்சாகணும். 10 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும். 10 கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சே ஆகணும். இல்ல வேலாயுதம், நான் எடுத்த முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. என்ன சார் நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்றீங்க? சரி, அப்புறம் உங்க இஷ்டம். நானும் பாக்ஸிங்ல பெட் பண்ண உள்ளதான் வரேன். ஆனா உங்க பேர்ல இல்ல, லியாகத் பேர்ல தான் பெட் பண்ண போறேன். நான் டாயா பாக்ஸிங்ல கலந்துக்க யாரை போய் பார்க்கணும்? விக்கியோட ஆளு ரோலக்ஸ். அவன் தான் டாயை முடிவு பண்ணுவான். நான் அவன்கிட்ட உங்களை கூட்டு போறேன். வாங்க போலாம். காம்படிஷன்ல இருந்து சஞ்சீவ் கடனை கட்டுறதுக்கு தேவையான அளவு பணம் வந்துடணும். ஹலோ அபி. ஹலோ, சொல்லுங்க பூர்ணா. என்ன அபி இப்படி ஆயி போச்சு? என்ன ஆச்சு பூர்ணா? நீங்க டிசைன் பண்ணும்போது யாராச்சும் பக்கத்துல இருந்தாங்களா? இல்லையே பூர்ணா, ஏன் அப்படி கேக்குறீங்க? அபி, உங்க டிசைன் மேல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பேட்டர்ன் ரைட்ஸா? ஆமா, ஸ்ரீஜாங்கிற பேர்ல ஆன்லைன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால உங்க டிசைனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீஜா என்ன தோக்கடிக்க இந்த அளவுக்கு இறங்கிட்டாளா? ஓ, அந்த ஸ்ரீஜானா நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதாவது சந்தோஷோட வைஃப் அவங்க தானே? அப்போ ஓகே அபி,
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்ரீஜா போட்டிருக்க பேட்டன் ரைட்ஸ் கேஸ போலின்னு ப்ரூவ் பண்ணிட்டா காம்படிஷன்ல இருந்து நீங்க ஜெயிக்கிற பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஸ்ரீஜா போட்ட கேஸ் போலின்னு நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இனிமேதான் இந்த ஸ்ரீஜாவோட உண்மையான ஆட்டத்தை நீ பார்க்க போற. அபிராமி அபிராமி அபிராமினி அபிராமி அபிராமி அவதாரிணி அபிராமி அபிராமி பெருந்தீயும் நீ அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமை காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் மழை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரிணி. ஸ்ரீஜா, நம்ம இன்னைக்கு வாங்கின புடவையெல்லாம் செம்மையா இருக்குடி. ஆமாமா, நாம வாங்கினதெல்லாம் காஸ்ட்லியான புடவை, அதான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு 4 லட்சத்துக்கு புடவை எடுத்திருக்கோண்டி. இந்த விஷயம் மட்டும் சந்தோஷ்க்கும் சீதாவுக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான். என் மருமக அபி என் புள்ள சஞ்சீவ காப்பாத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க 4 லட்சத்துக்கு புடவை வாங்கிருக்கீங்கன்னு ஆடி தீத்துற போறா. அதனால புடவை எடுத்த விஷயம் சீதாக்கு தெரிய வேண்டாண்டி. அம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், தெரிஞ்சா தெரியட்டும். அந்த சந்தோஷ் வேணும்னு தானே புடவை எரிச்சான். இப்ப நம்ம வாங்கிட்டு போற புடவையெல்லாம் பார்த்து சந்தோஷம் அத்தையும் வயிறு எரிஞ்சு சாகட்டும். ஸ்ரீஜா, யாருடி இவ? சரியான கிறுக்கச்சியா இருப்பா போல இருக்கு. கார் முன்னாடி வந்து நிக்கிறா இவ. மா, அவளை போய் வரட்டுமா? அபிமா, மா, எங்க போற? ஏய், அபிகிட்ட பேச வேண்டாமா? கார்ல இருந்து இறங்கி நின்னு பேசுற அளவுக்கெல்லாம் அபி ஒன்னும் வர்த்தே கிடையாது. நீ கார்லயே உட்காரு. அபி பேசணும்னா நம்ம முன்னாடி வந்து நின்னு பேசணும். என்னமோ முன்னாடி வந்து நின்னு எரிக்கிற மாதிரி பாக்குறா. என்ன அபி, ரொம்ப கோவமா இருக்க போல? கூலா ஏதாவது சாப்பிடுறியா? நான் வாங்கி தரட்டா? நீ காசெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம், உன்கிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஹே ஸ்ரீஜா, நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி காம்படிஷனுக்கு அனுப்பின டிசைன் நீ உன்னோட டிசைன் போய் சொல்லி பேட்டன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கல. ஓ, தெரிஞ்சிருச்சா? அதான் அடிபட்ட சிறுத்தை மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறியா? ஆமாண்டி, என்கிட்ட விட்ட சவால்ல நீ தோத்துட்ட. நான் தான் நேத்து நீ கம்பெனில டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிசைன உன் கம்பெனி வாட்ச்மேனை வச்சு திருடி எடுத்த. வாட்ச்மேன் எனக்கு அனுப்பின போட்டோவை வச்சே நீ பண்ண டிசைன என்னோட டிசைன்னு சொல்லி ஆன்லைன்ல பேட்டர்ன் ரைட்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் ஃபைல்ல நீ டிசைன் அனுப்பி கலந்துக்கிட்ட பாரு அந்த காம்படிஷன்,
அந்த காம்படிஷன் நடத்துற கம்பெனிக்கு அனுப்பி வச்சு நான் பிரச்சனை பண்ணேன். ஹே ஸ்ரீஜா, உண்மை என்னைக்கும் தோக்காதிரி. நான் கஷ்டப்பட்டு பண்ண டிசைன் என்னோடது தான்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அபி, என்னோட கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டியே. நீ பண்ண டிசைன் உன்னோடது தான்னு நீ ப்ரூஃப் பண்ணிடுவ. நான் அதுக்காக இத பண்ணல. நீ டிசைன் அனுப்பி வச்ச காம்படிஷன்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. போட்டியில கலந்துக்கிற டிசைன்ல எந்த லீகல் இஷ்யூவும் இருக்க கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா அந்த டிசைனை காம்படிஷனை விட்டே தூக்கிடுவாங்க. நான் உன்னோட டிசைனை இந்த காம்படிஷனை விட்டே தூக்கணும்னு நினைச்சேன், தூக்கிட்டேன். அவ்வளவுதான். நான் நினைச்சது நடந்துருச்சு. இந்த காம்படிஷன்ல வர பணத்தை வச்சு நீ சஞ்சீவ காப்பாத்திடலான்னு நினைச்ச. அதுவும் இப்போ இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே என்ன பண்ண போற அபி? இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இருக்கு. விடிஞ்சா நீ 10 கோடி ரூபாய் பணத்தை வர்மா பினான்ஸ்க்கு கட்டி ஆகணும். இல்லனா உன் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான். இப்ப நீ 10 கோடி ரூபாய் ஒரு நைட்டுக்குள்ள சம்பாதிக்கணும். இது முடிகிற விஷயமா? யாராலையும் முடியாது. அபி, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தோத்துட்ட. ஹே ஸ்ரீஜா, ஆணவத்துல ஓவரா ஆடாத. சீக்கிரம் அழிஞ்சிரும். நேர்மை, சத்தியம், நியாயத்துக்கு முன்னாடி போய் பித்தலாட்டம் என்னைக்குமே ஜெயிக்காதிரி. ஒரு நைட் இல்ல, 1 மணி நேரம் மிச்சம் இருந்தாலும் என் சஞ்சீவ காப்பாத்த நான் போராடுறத நிறுத்தவே மாட்டேன். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக மாட்டான். சொன்னபடி நாளைக்கே 10 கோடி ரூபாய் பணத்தை நான் வர்மா ஆபீஸ்ல கட்டி என் சஞ்சீவ நான் காப்பாத்த. நான் கங்கணம் கட்டி உன்கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிப்பண்டி. நீ பேசுறத கேக்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. நீ முதல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. நிஜத்தை ஏத்துக்க உன் மனசு ஒத்துக்காட்டியும் நீ ஏத்துக்கிட்டா மாறும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ என்கிட்ட தோத்துட்ட. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத இனி யாராலையும் தடுக்கவே முடியாது. என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல. ஐயோ, ரொம்ப பாவம் அபி நீ. இந்த உலகத்துல நல்லவளா வாழ்றதே ரொம்ப கஷ்டம். உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? சஞ்சீவ் ஜெயிலுக்கு போய் உன் குழந்தையும் உனக்கு கிடைக்காம நீ ரோட்ல பைத்தியக்காரியா திரிறது நான் பார்க்கணும். அப்பதானே நான் உன்கிட்ட விட்ட சவால ஜெயிக்க முடியும். நான் வேணும்னா உனக்கு லாஸ்ட் சான்ஸ் ஒண்ணு தரேன். என் கால்ல விழுந்து நான் உன்கிட்ட தோத்துட்டேன் ஸ்ரீஜா, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம உன்கிட்ட சவால் விட்டுட்டேன். என்ன வாழ விடுன்னு கெஞ்சி கேளு, கதறு. உன் கண்ணீரால என் கால கழுவு. அப்படி நீ செஞ்சனா நான் உன்னை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறேன். என்னடி சொன்ன? ஏய் ஏய், கார் சாவி எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எங்க போக போற? உனக்கு புத்தி ஏதாவது கெட்டுருச்சா? ஏய், என்ன பண்ற? எதுக்கு காரெல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்க? ஏய், எதுக்கு நீ கார் கண்ணாடி ஏத்துற? ஏய், ஐயோ, ஏய், என்ன பண்ற? அபி, அபி, ஏய், 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 அபி, என்ன பண்ற? என்னடி அவ எதுக்கு கார் கண்ணாடி ஏத்துனா? ஐயோ,
நம்மள காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அபி என்னடி பண்றா? அபி ஷோ, அம்மா ஏய் இவ எங்கடி போறா? அபி அபி ஏய் ஓபன் பண்ணிட்டு போ. ஏய் இல்லனா நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ ஸ்ரீஜா, அவ கையில ஏதோ கேன் எடுத்துட்டு வராடி. ஐயோ மா, அவ கோவத்துல வரத பார்த்தா காரை எரிச்சிருவா போல இருக்குமா. ஐயோ எரிச்சிருவாளா? அவ கோவமா வரத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஷோ, ஐயோ ஐயோ அவ வரதுக்குள்ள கார் விட்டு இறங்கி ஓடணுமா? சீக்கிரம் இறங்கணும். அபி யாராவது காப்பாத்துங்களே. அபி சொன்னா கேளு. ஓபன் பண்ணு. பெட்ரோல் ஊத்தி எங்களை கொளுத்திடாத. எங்களை விட்டுரு அபி ப்ளீஸ். கதவு திறங்க. அபி கதவு அபிராமி அபிராமி அபிராமினி ஐயோ வேண்டாம் அபி. அபி இதெல்லாம் வேண்டாம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. எங்களை விட்டுரு அபி. அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகள் அபி, சூழ்ந்து வேண்டாம். எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமினி அவதாரி அபி வேண்டாம். ஓபன் பண்ணு. அபி அபி என் பொண்ணு கோவத்துல பேசுறதெல்லாம் தப்புதான். எங்களை விட்டுடு அபி ப்ளீஸ். நாங்க உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம் சரியா? அன்பென்று வந்தாள் அன்னை என வருவாள் அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள் ஐயோ அபி ஏய் வேண்டாடி. ஊத்துறாடி அவ. ஐயோ வென்று இருப்பாய் சத்துருக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாய் ஐயோ, வேண்டாம், வேண்டாம். நாங்க வாழ வேண்டியவங்க விட்டுடு. எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை நாங்க வாழ கொள்ள வேண்டியவங்க. வினையை அபி, வெல்ல சொன்னா கேளு. எடுப்பாய் வேண்டாம். நீ எடுப்பாய் சூளாயுதம் சூளாயுதம் அபி அபிராமி அபி வேண்டாம் அபி. நீ அபிராமி அபிராமி அன்னை ப்ளீஸ் அபி ப்ளீஸ் அபி ப்ளீஸ் அபி. உன் கால வேணா விடுற அபி. வேண்டாம் ப்ளீஸ் சொல்லு ஸ்ரீஜா. அபிராமி அபிராமி பெரும் கருணை நீ யாராவது காப்பாத்துங்களே. குண்டானை காக்கும் மாங்கல்யம் கொடியவரை அளிக்கும் ஒரு சூழாயுதம் நீ செய்யும் தர்மங்கள் உன்னை யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்களே. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஓடிடும் அபிராமி 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 நீ அபிராமி அபிராமி அவதாரிணி ஐயோ வேண்டாம் வேண்டாம். என்ன பண்றது? அபி வேண்டாம் அபி. ஓபன் ஹெல்ப். அபி வேண்டாம். ஐயோ போட்றாத போட்றாத. ஐயோ போட்றாத. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாம் அபி 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 விட்டு அபி விட்டு அபி ப்ளீஸ் அபி விட்டு அபி. ஐயோ 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 அம்மா ஐயோ எரியுதுமா. கொடுத்து விட்டுட்டானே. அம்மா நெருப்பு வருதுமா.
இருக்குடி. Help! ஐயோ என்ன பண்றது திறக்க மாட்டேங்குது. ஓபன்